ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் புலாவ். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கார்ன் புலாவ் செய்ய ஒரு குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அது வந்து ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம்லாம் பொரிஞ்சதும் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் வந்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதும் இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேங்க. கேரட் வந்துட்டு ஒரு பாதி கேரட்டை வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா வந்துட்டு ஒரு பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீன்ஸ் ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வேக வச்ச கார்ன் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1 கப் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு நான் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் அடங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்திருக்குங்க. சாப்பாடு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலே வேறு சில ஒன் பாட் ரெசிபிஸும் நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.